தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. காலதாமதம் செய்யாமல் தேர்ச்சி பெற்ற உதவி காவல் ஆய்வாளர்களுக்கான பணியாணையை அரசு வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களின் காவல்துறை கனவு சிதைந்து போவதை அனுமதிக்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர்களின் காவல்துறை கனவு சிதைந்து போவதை அனுமதிக்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காலதாமதம் செய்யாமல் தேர்ச்சி பெற்ற உதவி காவல் ஆய்வாளர்களுக்கான பணியாணையை அரசு வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், காலதாமதம் செய்யாமல் தேர்ச்சி பெற்ற உதவி காவல் ஆய்வாளர்களுக்கான பணியாணையை வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கடந்த 2023 ஆண்டுக்கான தமிழக காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் பணி நியமன ஆணைய வழங்குதல் பல்வேறு குழப்பங்கள் முறைகேடுகள் நடைபெற்றதுக்காக இறுதி பட்டியல் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அதில் இருந்து நீக்கப்பட்ட இளைஞர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கின்றார்கள். கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் பதவிக்கான காவல்துறை பணியிடமும் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதன்படி ஆண்டுகளுக்கு 469 காலி பணியிடங்களுக்கும் 1,45,799 பேர் பெண்களுக்கும் 152 காலி பணியிடங்களும் 40,901 பேர் என மொத்தமாக 1,86,610 இளைஞர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறையாளர்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த வரிகளும் ஆகியோருக்கும் ஒதுக்கப்பட்டது 20% இடங்களுக்கு 6,101 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த பணிக்கான எழுத்து தேர்வும் கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26, 27 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. எழுந்து தேர்வு முடித்ததற்கு பின்பு அன்று வெளியாடப்பட்ட இந்த எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் உடற்தகுதி தேர்வு கடந்த 7/11/2023 முதல் 10/11/2023 வரை நடைபெற்றது. அவற்றில் தேர்வு பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு கடந்த 19/12/2023 முதல் 10/1/2024 வரை நடைபெற்றது. நேர்முக தேர்வு வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் கடந்த 29/1/2024 அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அவற்றுக்கான உடற்தகுதி தேர்வு, கைரோக பகுதி உள்ளிட்டவை 10/2/2024 முதல் 15/2/2024 வரை நடைபெற்றது. மேலும் அவர்களின் கல்வி சான்றிதழ் மற்றும் நடத்தை சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ் பணிகளும் கடந்த 25/2/24 முதல் 5/3/24 வரை நடைபெற்றது. இதற்குடைய இந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வும் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றவில்லை என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 24/4/24 அன்று வழங்க தொடர்பது. இந்த வழக்கில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றுமாறும் மாண்புமிகு சென்னை உயர்நீதி கடந்த 21/6/2024 அன்று தீர்ப்பளித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையால் தான் கூடுதலாக 370 தேர்வுகளுக்கு கடந்த 8/7/2024 அன்று தகுதி தேர்வு நடைபெற்றது. அவற்றில் 202 பேருக்கு 5/9/2024 முதல் 8/9/2024 வரை நேர்முக தேர்வு நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இரண்டாவது முறையாக இறுதி தேர்வாளர் பட்டியல் கடந்த 3/2024 அன்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியல் முதல் வெளியிடப்பட்டது இறுதி பட்டியல் இருந்து 41 தேர்வாளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி 1ஆம் மாதம் 24ஆம் அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் இறுதி பட்டியல் தேர்வு செய்யப்பட்டவர்களும் எழுத்து தேர்வு மதிப்பெண், நேர்முக தேர்வின் மதிப்பெண், துறை சார்ந்த சிறப்பு மதிப்பெண், பிறந்த தேதி, அவர்கள் சார்ந்த சமூக பிரிவு உள்ளிட்டவை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட அமைந்திருக்கிறது. ஆனால் கடந்த 3/10/2024 அன்று வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட இறுதி பட்டியலிலும் தேர்வாளர்களும் பதிவு எண் மட்டும் குறிப்பிட இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது என்பதால் வெளிப்படைத்தன்மையும் இல்லை. இதனால் பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தப்பட்ட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 41 இளைஞர்கள் முறையாக விளக்கம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஆனால் சுமார் 4 மாதங்கள் ஆகியும் இன்று வரை தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முழு விவரங்களும் அடக்கி இறுதி பட்டியலும் வெளியிடவில்லை. சுமார் 2 ஆண்டுகளாக காவல்துறை பணிக்காக தங்களை தயார் செய்த அனைத்து தேர்ச்சி முறைகளும் வெற்றி பெற்ற பணி ஆணைய பெற காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் சென்னை உயர்நீதி வலியுறுத்த முழு விவரங்கள் அடக்கியும் இறுதியிருக்க பட்டியலும் வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன்? அது மட்டும் இல்லாம அரசு பணிகளுக்கான தேர்வுகளும் பல முறைகேடு நடைபெற்று வருகிறது, செய்தி வெளியிடுகிறது. அதற்கு காவல்துறை பணிகளும் விளக்கமாக என்பதுதான். உதவி ஆய்வாளருக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்ற முழு விவரங்களும் அடக்கி இறுதி பட்டியல் வெளியிட திமுக அரசு காலதாமதமாக்குவது மூலம் தெரிய வருகிறது. தங்கள் கடினமான உழைப்பை கொடுத்தும் காவல்துறைக்கு பணிக்காக இருக்கும் இளைஞர்கள் எதிர்காலம் திமுக அரசுக்கு விளையாட போய்விடுது. திமுக அரசின் தேவையற்ற காலமாதாலும் இளைஞர்களிலும் காவல்துறை பணிகளும் கனவு சிதைந்து போவதும் அனுமதிக்க முடியாது. இனியும் காலதாமதமாக உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளருக்கும் தேர்வு தேர்ச்சி பெற்றதற்கும் இறுதி பட்டியலும் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் காலி பணியையும் ஆணை வழங்க வேண்டும். இனி வருங்காலத்திலும் இந்த நடைமுறையும் தொடர வேண்டாம் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தேர்ச்சி பெற்ற உதவி காவல் ஆய்வாளர்களுக்கான பணி ஆணையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருப்பது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.